இருக்கு. நட்பு சக்திகள் இல்லாவிட்டாலும் தனியாக நின்று ஜெயிப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது என்று தொண்டர்களுக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் விஜய். கூட்டணிக்காக எதிர்பார்த்திருந்தார்கள் என்ற தகவலும் கிடைத்திருந்தது. குறிப்பாக காங்கிரஸ் தாவேக கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் பல யூகங்கள் பேசப்பட்டு வந்தன. இந்த நிலையில் நட்பு சக்திகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தனியாக நின்று ஜெயிப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது என்ற ஒரு செய்தியை தொண்டர்களுக்கு சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் அழுத்தம் இருக்கிறதா என்றும் அவரை விளக்கம் அளித்திருக்கிறார். எந்த அழுத்தத்திற்கும் அடிப்பணிய வேண்டிய அவசியம் இல்லை, அண்டி பிழைக்க வேண்டிய தேவை இல்லை என்ற ஒரு விளக்கத்தையும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். இதுவரை விஜயனுடைய எல்லா பேச்சுகளிலும் நேரடியாக திமுகவை பலமாக தாக்கிய விஜய் தற்போது மறைமுகமாகவும் சில இடங்களில் தீய சக்தி ஊழல் சக்தி என்று அதிமுக திமுக இரண்டு கட்சிகளையும் ஒரே சமநிலையில் விமர்சித்த அந்த பேச்சையும் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட இரண்டு பேருமே எங்களுக்கு போட்டி அப்படின்ற ஒரு நிலையை எட்டியிருக்கிறார் விஜய் அப்படின்றத இந்த விஷயங்கள் மூலமா நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இது தொடர்பான மேலதிக கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நியூஸ் 18 தமிழ்நாடு ஆசிரியர் திரு கார்த்திகை செல்வன் இணைகிறார். அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். விஜயனுடைய இந்த பேச்சை எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? தனித்து போட்டி அப்படின்ற ஒரு இடத்துக்கு விஜய் தள்ளப்பட்டிருக்கிறார் புரிஞ்சுக்கலாமா? எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போதும் தனித்து போட்டியிடவும் தயார் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. தனித்து போட்டின்னு நேரடியா அறிவித்து விடல. அதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன அந்த மாறுபாட்டை நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. அப்ப இன்னும் கூட அவர் ஒரு கூட்டணிக்கான வாய்ப்புகளை இன்னும் கன்சிடர் பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சேர்ந்துதான் இருக்கு. இல்லைன்னா தனித்து போட்டின்னு அறிவிச்சிருப்பாரு. ஏன்னா ஒரு கூட்டணி ஆட்சிக்கு தயார் அப்படின்னு அறிவித்த முதல் கட்சி தமிழ்நாட்டில். அவர் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் விக்கிரவாண்டியில அவருடைய மாநாடு தொடங்கி அவர் அறிவித்த போதே ஒரு கூட்டணி ஆட்சிக்கு தயாராக இருக்கிறோம்னாரு. ஆனால் இதுவரைக்கும் வெளிப்படையா எந்த கட்சியும் அவரோடு கூட்டணிக்கு சேரல. இடையில திரு டிடிவி தினகரன் உள்ளிட்டவர்கள்லாம் ஒரு கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதி திரு விஜய்க்கு இருக்கிறது அப்படின்னு ஒரு ஃபீலர்ஸ் கொடுத்தாங்க. அப்ப அவங்க கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்ட ஒன்றாக இருந்த போதுதான் இப்போ தனித்து போட்டியிடவும் தயார்ன்றாரு. காங்கிரஸோட இடையில காங்கிரசினுடைய தலைவர்கள் பிரவீன் சக்கரவர்த்தி உள்ளிட்டவர்கள்லாம் அவர் சந்தித்தது அல்லது அதுக்கு பிறகு காங்கிரஸ்ல இருந்தே ஒரு டிவைடட் வாய்ஸ் இருக்கிறதெல்லாம் அப்போ ஒரு வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்தும் பார்க்கப்பட்டுச்சு. இன்னும் முக்கியமா சமீப காலம் வரைக்கும் மோடி அவருடைய பிரதமர் மோடியினுடைய இந்த தமிழ்நாடு அந்த அவங்களுடைய என்டிஏவுடைய பரப்புரை கூட்டத்திற்கு முன்னதாக வரைக்கும் கூட அதற்கு பிறகும் கூட ஒரு அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் இருமுனை போட்டியாக இந்த களத்தை மாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு வியூகம் இருந்தது அப்படின்றதுதான் பாஜக தலைவர்கள் சொல்றது. பீகார்ல அது வெற்றிகரமாக இருந்தது. பீகாரை போலவே தமிழ்நாட்டிலும் இரண்டு கூட்டணிகளாக திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி ஒரு பக்கம் இருக்கிறது என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி மொத்தமா ஒரே அணியாக இருந்து எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான வியூகங்களை அவர் வகுக்கிறார் அப்படிங்கிற இடத்துல இருந்துதான் திரு விஜய் தாவேகாவுக்கும் கூட இன்னமும் வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்ம தமிழ் சேவர்கள் அல்லது நயனா நாகேந்திரன் உள்ளிட்டவருடைய அந்த பேட்டிகளை எல்லாம் பார்த்திருப்போம். இதுவரையும் கூட அவங்க நேரடியாக தாவேகா குறித்த விமர்சனங்களை வைக்காமல் தான் இருந்தாங்க. பாஜக தலைவர்களோ அதிமுக தலைவர்களோ ஒரு கூட்டணிக்கான வாய்ப்பு அல்லது வேறு ஏதாவது ஒரு வாய்ப்புகள் இருக்கலாம்ங்கிற இடத்துல இருந்து இன்றைக்கு அவர் நேரடியான ஒரு விமர்சனமாக அதிமுக குறித்து வைக்கிறார், பாஜக கூட்டணி குறித்து வைக்கிறார். அது அவருடைய நிலைப்பாட்டை அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள அவர் வருவாரா, வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படின்னு வரக்கூடிய செய்திகளுக்கான ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியதாக இருக்கிறது. மூன்றாவதாக அல்லது ஏற்கனவே நாம் தமிழர் தனித்து களத்தில் இருக்கும்போது இந்த பலமுனை போட்டி அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்றைய அவருடைய பேச்சிலிருந்து புரிந்து கொள்வதில் ஏற்கனவே இரண்டு அணிகள் இங்கே இருக்கின்றன. இரண்டு அணிகளையும் விமர்சிக்கிறாரு. ஒரு பக்கம் தீய சக்திங்கிறாரு, இன்னொரு பக்கம் ஊழல்வாதிகள். அந்த இரண்டையுமே விமர்சனம் செய்து அவர்களுக்கு மாற்றாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒன்றை இன்றைய அவருடைய பேச்சினுடைய அடிப்படை அம்சமாக பார்க்கணும்னா பலமுனை போட்டி என்பதை அவர் உறுதி செய்கிறார். ஏற்கனவே நாம் தமிழர் தனியாக களமிறங்கினாலும் திரு விஜய் அவர்களும் தனித்து போட்டியிடவும் தயார் அப்படிங்கிறது மூலமாகவும் நான் இந்த இரண்டு கூட்டணிகளில் இல்லை, நிச்சயமா திமுக கூட்டணி இல்லை. ஏன்னா அவர் தொடர்ச்சியா திமுக எதிர்ப்புல தான் இருந்தாரு. அப்ப அதிமுக பாஜக உள்ளடக்கிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏதாவது ஒரு வகையில் அவர் இடம்பெற வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு பேசப்பட்ட இடத்துல இருந்து அதற்கும் இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். சிபிஐ விசாரணை உள்ளிட்ட அம்சங்களுக்கு பிறகும் எனக்கு எந்த அழுத்தமும் கொடுக்க முடியாது, அழுத்தங்களுக்கு நான் எந்த விதத்திலும் என்னுடைய மாற்றங்கள் இருக்காதுங்கிறதையும் இன்னைக்கு அவர் வெளிப்படுத்துறாரு. ஏன்னா தொடர்ச்சியா சொல்லப்பட்ட விஷயங்கள்ல அவர் அழுத்தம் இருக்கிறது அப்படின்ற விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்பட்ட இடத்துல இருந்துதான் அவர் இன்றைய அந்த கருத்தை அவர் முன்வைக்கிறாரு. எனவே அந்த ஒரு பலமுனை போட்டியை நோக்கி தமிழ்நாடு தேர்தல் 2026 தேர்தல் இருக்கிறது. இன்னமும் அவருக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றனங்கிற இடத்துல இருந்துதான் தனித்து போட்டியிடவும் தயார் அப்படின்றாரு. இல்லைன்னா இன்றைக்கே கூட அவர் நான் தனித்து போட்டியிடுகிறேன் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்க முடியும். நேற்று இரவு அந்த தாவேகாவுடைய முக்கியமான நிர்வாகிகள்
தனிப்பட்ட முறையில நிறைய இது பற்றியும் விவாதித்திருப்பதாக செய்திகள் வருகின்றன. அந்த விவாதங்களுக்கு பிறகெல்லாம் இன்றைக்கு இந்த முடிவை திரு விஜய் அறிவித்திருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியமா இதுல பாக்குறோம். ஒரு பலமுனை போட்டி என்கிற இடத்திற்கு தமிழ்நாடு வந்திருக்கிறது. 2026 தேர்தல் அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்ம அதை பார்க்கிறோம். முக்கியமா அதிமுக பாஜக கூட்டணியோடு இல்லைங்கிறாரு. இப்போ ஏற்கனவே இந்த ஆண்டவர்கள், அதே போல இப்ப ஆளக்கூடியவர்கள், அவங்க பாஜகவோடு ஏற்கனவே ஆண்டவர்கள் சரணடைந்து விட்டார்கள் அப்படிங்கிறதுலாம் ஒரு கடும் விமர்சனம். அதிமுக பற்றி அவர் முன்வைக்கக்கூடிய விமர்சனம் முதல் முறையா அதை வைக்கிறாரு. அதே போல திமுக பற்றி அவர் சொல்லக்கூடியது தொடர்ச்சியான தன்னுடைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறார் அப்படிங்கிற இடத்துல இருந்தும் இது முக்கியமா நம்ம பார்க்கலாம். அந்தந்தா அதுதான் இன்றைய அவருடைய செய்திங்கிறதுல ஒரு பலமுனை போட்டியை விஜய் உறுதி செய்திருக்கிறார். நான் அழுத்தங்களுக்கு அடிபணியவில்லை அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அப்புறம் தொண்டர்களை உற்சாகப்படுத்த வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. மற்ற விருந்தினர்கள், அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் சொன்னது போல கூட்டணி வாய்ப்புகள் இப்போது குறைந்து விட்டதா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து தாவேக்கா இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல கூட்டணி இல்லை என்றாலும் தனித்து மக்களோடு சேர்ந்து இந்த தேர்தலை நாம சந்திக்கலாம், வெற்றி பெறலாம்ங்கிற நம்பிக்கையை அவருடைய தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இன்னைக்கு அவர் கொடுத்திருக்கிறார். நன்றி திரு கார்த்திகை செல்வன், இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டவருக்கு.